ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம்ன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இந்த ரீகால் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராகவே ஃபாலோ அப்பில் கொண்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், இந்த காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, நிகழ்காலத்தில், இருந்த காலத்தில், எதிர்காலத்தில் அப்படிங்கிற மாதிரி 3 விஷயங்களை நமக்கு என்ன பண்ணுது, பிரித்து கொடுத்துட்ருக்கு இல்லையா? அந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து கொடுக்கும் போது எப்படி பேசுகிறாங்க, ப்ரெசென்ட்டில், பாஸ்ட்டில் எப்படி பேசுகிறாங்க, ஃப்யூச்சரில் எப்படி சொல்கிறாங்க, ஸோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், செக்ரிகேஷன்ஸில் கொடுத்துட்டே இருக்கோம். அதுவும் ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ப்ரெசென்ட்டில் பேசக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது போது, நான் நிகழ்காலத்தில் எங்கிட்ட பேசுகிறீங்க, அதுக்கு நான் திரும்பவும் பதில் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நிகழ்காலங்களில் நான் எப்படி பதில் கொடுக்கலாம், அதே மாதிரி எதிர்காலங்கள், வர இருக்கக்கூடிய காலங்கள், ஸோ நான் என்ன பதில் கொடுக்கலாம், நான் ஒரு ப்ரெசென்ட்டில் நான் பேசுகிறேன், அவங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் பதில் கொடுக்குற மாதிரி இருக்கணும், ஸோ அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி முடிஞ்ச விஷயத்தை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேண்டேட்ரியாக, ஒரு மெயின்லியாக நமக்கு ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சப் கேட்டகரிஸ், அதாவது மற்ற டென்சஸ் எல்லாமே நம்ம செக்ரிகேஷன்ஸ் பண்ணுவோம். எதிர பர்ஃபெக்டாக இருக்கட்டும், இல்லைனா நமக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கட்டும், இல்லை பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு அதுக்கப்புறம் தான் பிரிப்போம் இல்லையா? ஸோ அந்த வகையில் வரும்போது ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு பிரித்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே, ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும் மேம், டென்சஸோட ரூல் இருந்தால் நம்ம ஒரு சென்டென்ஸ் அமைக்கலாமான்னா தாராளமாக அமைக்கலாம். ஆனால் அந்த ரூலில் இருக்கிற வார்த்தைகளுக்கு ஏற்ப நமக்கு அர்த்தங்கள் புரிஞ்சிருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு மனுஷங்களை குறிக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை குறிக்கிறதோ, ஸோ அதே மாதிரி ஆக்ஷன், செயல் வார்த்தைகள், அந்த செயல் வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஆக்ஷனுங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு வருவோம் நம்ம. ஸோ இந்த ஆக்ஷனை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படின்ற விஷயத்தில் இன்றைக்கான வேர்ப் என்ன, இன்றைக்கான ஆக்ஷன் என்ன, சப்ஜெக்ட் என்ன, அதை எப்படி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் நம்ம அஃபர்மேஷன்ஸோட யூஸ் பண்ணுவோம். ஸோ அஃபர்மேஷன்ஸ் என்னும் போது கேன் பி யூஸ்டு ஃபார் நெகட்டிவ் which is indicate not அப்படிங்கிறது தான். ஸோ நாட்டுங்கிறத இண்டிகேட் பண்ணுவோம். தென் verb form V1, V2, V3, present, past and past participle அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கான verb என்ன எடுக்கிறோம் அப்படின்னா present marry அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுக்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க, தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா திருமணம். இதையே past and past participle எப்படி சொல்லுவாங்கன்னா மேரிட், அதாவது மேரி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐஏடி, மேரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்குமே தமிழாக்கம் வந்து திருமணம் தான். ஸோ அதை நம்ம காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி சொல்லிக்கலாம். பட் ஆனால் எக்ஸாக்டாக நான் தமிழில் சொல்லணும் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது தான். ஸோ மேரி, மேரீட், மேரீட் அப்படிங்கிறது. ஸோ வேர்ப் ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட்ஸில் ஐ, வி, யூ, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்டோட ரோலில் இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு டென்ஸை அமைக்கிறதுக்கு சப்ஜெக்ட் ரெடி, வேர்பு ரெடி. இப்போ இந்த டென்ஸினுடைய ரூல் எழுதுவோம். ரூல் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ அதாவது ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஃபாலோட் பை வில், அப்படி இல்லைன்னா ஷல். சின்ஸ் நம்ம இங்கே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால நாட், and perfect அப்படிங்கும் போது which is indicate have. அது கூட obviously என்ன வரணும், ஆக்ஷன் வார்த்தை வரணும் இல்லையா? ஸோ V3ன்னும் போது indicates the past participle அப்படிங்கிறது வந்து V3 வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ஒரு V3 இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் சொல்லக்கூடியதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி சொல்லலாங்கிறது தான். ஸோ இப்போ சப்ஜெக்ட் கூட வில் அண்ட் தென் நெகட்டிவ், ஹாவ் ப்ளஸ் V3 சொல்லியாச்சு. இப்போ எப்படி எக்ஸாம்பிள் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் தே அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ தே வில் நாட் ஹாவ். ஸோ தே வில் நாட் ஹாவ் அப்படிங்கும் போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன விஷயங்கள், அந்த விஷயம் அப்படிங்கிறத ஆக்ஷன் இல்லையா? ஸோ V3ன்னும் போது மேரிட். ஸோ தே வில் நாட் ஹாவ் மேரிட்னா நம்ம என்ன சொல்லலாம், அவர்கள் திருமணம் செய்திருக்க மாட்டார்கள்னு சொல்லலாம். இது நீங்கள் எப்போ அப்படிங்கிறத சொல்ல வரீங்கனாலும் சொல்லலாம். தே வில் நாட் ஹாவ் மேரிட் by next year or this year
ஆர் திஸ் மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறதும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சென்டென்ஸ் இல்லை இப்படி தான் சொல்லணுன்றதும் கிடையாது. பிஃபோர் ஹிஸ் பிரதர்ஸ் மேரேஜ் அந்த மாதிரி கூட நீங்கள் இன்னமும் டெவலப் பண்ணலாம் சென்டென்ஸை. ஸோ இல்லை மேம் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரூலுக்கு ஏற்றணும் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நிறுத்துறதும் கரெக்டு தான், எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தான். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அவர்கள் நெக்ஸ்ட் இயர்னு சொல்லியிருக்கோம். வருடத்திற்குள். ஸோ மேரீடு இல்லையா, ஸோ வில் நாட் ஹாவ் மேரீட் இருக்கு. திருமணம் செய்திருக்க மாட்டார்கள். ஸோ நம்ம இங்கே வந்து தே அப்படின்னு சொல்கிறதால அவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எய்தர் இங்கே குரூப் ஆஃப் பீப்புளும் இருக்கலாம், நிறையா பேரும் இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு ரெஸ்பெக்டாகவும் சொல்லலாம். ஸோ தட் இஸ் அப் டு இஸ். ஸோ ஆனால் தே அப்படிங்கும் போது அதாவது 2 பேருக்கு மேலே இருக்கவங்கள தான் தேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ இங்கே அவர்கள் அப்படிங்கும்போது இங்கே மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் இன்னும் மாற்றுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படிங்கும்போதுனா இந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவ் எடுத்துகிட்டு பாசிட்டிவாகவும் சொல்லலாம். பாசிட்டிவில் சொல்லும்போது நம்ம செய்திருக்க மாட்டார்களுக்கு பதிலாக செய்திருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதே வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கணும்னா இது அப்படியே சென்டென்ஸை நம்ம வாக்கியத்தை மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது அடுத்து வரக்கூடிய அஃபர்மேஷன்ஸில் நம்ம இன்ட்ராகேட்டிவ்ஸ் மட்டும் தனியாகவே பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வெர்ப் ஃபார்ம் அண்ட் சப்ஜெக்ட் அண்ட் ரூல் இதன் அடிப்படையில் நம்ம ஒரு சென்டென்ஸ் இன்றைக்கி அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நீங்களும் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.